பேர்ல நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக அரசியல் திறனாய்வாளர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் சார் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ். வணக்கம். மோடி வந்து 3வது முறையா பதவியேற்பார்ன்னு சொல்லி 7 மணிக்கு பதவியேற்பார்ன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. முதல் முறையாக மோடி ஒரு மாநில கட்சிகளோட சேர்த்து ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்க போறாரு. சர்வாதிகாரத்துக்கே பழக்கப்பட்டவர், சிங்கிள் மெஜாரிட்டிக்கே பழக்கப்பட்டவர். அந்த ஒரு நெருக்கடி நெருக்கடி நிலையை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? இல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது, நெருக்கடி நிலை இருக்கும். அவர் அதை எப்படி மேனேஜ் பண்ண போறாருன்னு பார்க்கணும். ஹி இஸ் நாட் ம், மென்டலி டியூன்டு டு எ கோயலிஷன் கவர்மெண்ட். அது நிஜம்தான். அவரால் ஒரு ம். கோயலிஷன் கவர்மெண்ட்ல ஃபங்க்ஷன் பண்றதுங்கிறது அவருக்கு ரொம்ப சிரமம். பாருங்க, இப்ப எலாக்கா எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த எலாக்கா வேணுங்கிறத பத்தி கூட அவர் உட்காந்து டிசைட் பண்ணல. ம், ஒரு ம். 3 பேர் கொண்ட கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க யாராவது ஒருத்தர் திரும்ப திரும்ப எனக்கு இதுதான் வேணும்னு சொன்னா மோடி அதை எவ்வளவு பொறுமையா கேட்பான்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதனால இது அவருக்கு சிரமம் தான். பார்ப்போம் எப்படி பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். ஆனா யோகேந்திர யாதவ் ஒரு விஷயம் சொல்றாரு சார். அவர் வந்து ஜனநாயகத்துக்கு பழக்கப்பட்டவர் கிடையாது. அமித்ஷாவும் சரி, மோடியும் சரி, அவங்க வந்து ஒரு பேரத்துக்கு உட்படுத்தக்கூடிய என்ன வேணாலும் செய்வாங்க. எதிர்க்கட்சிகள் விலைக்கு வாங்குறதாலும் சரி, பல வழிகள் இருக்கு. அத மோடி செய்வாரு. அவருக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாரு சார். ஆமா, இப்ப அவருக்கு ரொம்ப டிபெண்ட் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு தான். அவங்க 2 பேருக்கு 27 சீட்டும் என்னமோ இருக்கு. இவர் மத்த இந்தியா கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள்கிட்ட பிளவு ஏற்படுத்தி ஒரு 27, 30 சீட் அங்கிருந்து இங்கே கொண்டு வந்துட்டான்னு வைங்க. பிஜேபியோட அவங்க இணைஞ்சிடறாங்கன்னு சொல்லுவீங்க. அப்போ அவருக்கு இவங்க தேவையில்லாம போயிடும். மறுபடியும் தன்னுடைய கட்சி அதுதான் அவருடைய பிளானா இருக்கும். கண்டிப்பா அவங்க முயற்சி சரி, பண்ணுவாங்க. சரி. அடுத்து சந்திரபாபு நாயுடும், நிதிஷ்குமாரும் வந்து மினிஸ்ட்ரி வந்து ரெக்வெஸ்ட் பண்றது, இல்ல ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் பண்றது வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு மீம் டெம்ப்ளேட்டா, ஒரு சோசியல் மீடியால ஒரு கொண்டாட்டத்துக்கு உட்பட்ட ஒரு மனநிலையை பார்க்க முடிஞ்சது சார். நம்ம குறைச்சு மதிப்பிடுறோமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுந்தது. அதையும் தான் யோகேந்திர யாதவ் வெளிப்படுத்தியிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? அவசரப்படுறோமா? எல் எல் ஆமா, அவசரப்படுறோம். எல்லாம் அவங்கவங்க நலனை தான் பார்ப்பாங்க. ம். சந்திரபாபு நாயுடு தன் சொந்த நலத்தையும் தன் மாநிலத்தின் நலனையும் பார்ப்பாரு. இப்போதைக்கு இவங்க கூட இருந்தா அவருக்கு நிச்சயமா ஒரு ஆந்திரா பேக்கேஜ் கிடைக்கலாம். எதிர்கட்சியில போய் ஜாயின் பண்ணாருன்னா அது கிடைக்கும். ஆந்திரா பேக்கேஜ் மட்டும் அவருக்கு கிடைக்கும். ஏன்னா எதிர்கட்சி காங்கிரஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க 7 பேர் இருக்காங்களே, இதுல அவர் 7 பேர்ல ஒருத்தரா 8வது சேரணுமே. அங்க இருந்தவன நம்ம கொஞ்சம் கமாண்டிங் பொசிஷன்ல இருக்கலாமே அப்படின்னு அவர் யோசிக்கலாம். அதனால அவ்வளவு அவசரப்பட்டு இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி சதுரீரும். தொடர்ந்து ம். இவர்களுக்கு இன்சல்ட் நடந்துகிட்டே இருந்தா, இவர்களை புறந்தள்ளிக்கிட்டே இருந்தா, ஏன்னா சில முக்கியமான விஷயத்துல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. முஸ்லிம்ஸ் கோட்டா அதுல கருத்து வேறுபாடு இருக்கு. சந்திரபாபு நாயுடுக்கும் பிஜேபிக்கும். அதே மாதிரி சிஏஏ அதுல கருத்து வேறுபாடு இருக்கு. சேனையில் சேர்க்கிறாங்களே பிரைவேட் பீப்புள் 5 வருஷம் இருந்துட்டு போங்கன்னு சொல்றாங்களே, அதுல கருத்து வேறுபாடு நிதிஷ்குமாரோட இருக்கு. இதெல்லாம் பிஜேபியுடைய முக்கியமான அஜெண்டா. அப்ப ம். இதை எந்த அளவுக்கு அவங்க கைவிட்டுட்டு இருக்க போறாங்க அல்லது தற்காலிகமா ஒத்தி போட போறாங்கிறது தெரியாது நமக்கு. ரைட். அவங்க 2 பேருமே ஸ்பீக்கர் பதவி கேட்கறதுன்றது, நான் முதல்ல பாதுகாப்பா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு தானே சார்? ஆமா, கண்டிப்பா அந்த வெளிப்பாடு. அப்ப அவங்க மேலயே கத்தி தொங்கிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். அவங்க எப்ப வேணாலும் ஆமா, முடிச்சுக்கலான்ட்டு. ஆமா, ஆமா, நிச்சயமா. இவங்க இவங்க 2 பேரும் பால்ய காலத்து நண்பர்களா? சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக ஒரு கூட்டணியில சேர்ந்திருக்காங்க. அந்த கூட்டணியில சேர்ந்து நமக்கு என்ன பலன் இருக்குங்கிறதையும் எதிர்பார்ப்பாங்க. இந்த ம். கூட்டணியிலிருந்து நம்மளை கழட்டி விட பார்ப்பாராங்கிறதை எதிர்பார்ப்பாங்க. நம்மளையே காலி பண்ண பார்ப்பாங்களாங்கிறதை எதிர்பார்ப்பாங்க. ரைட். சார் மோடி அதான் முன்னாடியே சொன்ன மாரி அவர் சர்வாதிகாரத்துக்கு பழக்கப்பட்டவர்ன்னு, தான் எடுக்கிற முடிவு தான் அரசோட முடிவு அப்படின்னு வந்து பழக்கப்பட்டவர். டிமானிட்டைசேஷன் ஒரே நைட்ல அறிவித்தவர். அப்புறம் பேண்டமிக்கை ஒரே நைட் அறிவிக்கிறது. அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை டக்குன்னு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுன்றது இனிமேல் தொடரும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பு குறைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? வாய்ப்பு குறைவு. ஏன்னா அது மாதிரி நடவடிக்கை எடுத்தாருன்னா எவ்ரிபடி இஸ் கன்சர்ன்ட் அபவுட் தேர் ஓட் பேங்க். இவர் எடுக்கிற ஒரு ம். நடவடிக்கை, இந்த பணமதிப்பு குறைவுங்கிறது ரொம்ப அன்பாப்புலரா இருந்தது. முதல்ல ரொம்ப ஆரவாரிச்சவங்கலாம் கொஞ்ச நாள்ல ஐயோ இது என்ன புவர் மேனை ஹிட் பண்ணுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இவர் எடுத்தாருன்னா தன்னுடைய வாக்கு வங்கியை காப்பாத்திக்கிறணும்ல. நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் அந்நேரம் இவரை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால இவர் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாரான்னு சொல்லி தெரியல. இவங்ககிட்ட கேட்டு கேட்டு தான் முடிவு எடுக்கணும். அடுத்து மோடியோட நடவடிக்கைன்றது சார், அப்போ ரிசல்ட் வரும்போது சரி அவங்க பேரணிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அத கேன்சல் பண்ணியிருந்தாங்க. எதிர்பார்க்காத வகையில நைட் 9 மணிக்கு வந்து ஸ்பீச் குடுத்துட்டு இருந்தாரு அன்னைக்கு. இப்போ பதவியேற்பு விழா வந்து நைட்டுக்கு போட்டிருக்காங்க. பகல்ல போட்டிருந்தா 3வது முறையா பதவியேற்க போற நேருக்கு இணையா, பதவியேற்றிருந்தா அது இன்னும் ஆரவாரமா கொண்டாடிருக்க முடியும். ஆனா அத தள்ளி நைட்டு வைக்கிறதாகட்டும், இல்ல அவருடைய நடவடிக்கை எல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த பாருங்க, இது என்டிஏ கூட்டணி கிடைத்த வெற்றி அல்லது ஆனால் பாஜகவுக்கு கிடைத்த தோல்வி. இதுதான் உண்மை. ம். 303 இடத்துல இருந்தவங்க இன்னைக்கு 240 இடத்துக்கு பின்தள்ளப்பட்டிருக்காங்க. அப்ப இது அவங்களுக்கு வெற்றியா? நிச்சயமா வெற்றி இல்லை. மற்றவங்களாம் சேர்ந்து ஒரு மெஜாரிட்டி இருக்குங்கனால இவருக்கு பதவி விடுறதுக்கு மனசு இல்லை. பதவியில இருந்து பழக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் இப்போதைக்கு இவர் இருக்கட்டும்னு முடிவு பண்ணியிருக்கலாம். அதனால இவருக்கு எதிர்ப்பு இல்லாம இன்னைக்கு அவர் வந்திருக்கிறார்.
இவருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பழக்கப்படாத சூழ்நிலை. குஜராத்ல 10 வருஷம் 12 வருஷம் இருந்தாரு. முழு ம், ஆர்எஸ்எஸ் பேக்கிங் அவருக்கு இருந்தது. குஜராத் கலவர சமயத்துல ஆர்எஸ் இவரை முழுசா பேக் பண்ணாங்க. அதனால தான் ம். தேர்தல் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. அந்த கேம்பிள்ல ஜெயிச்சார். நேஷனல் மீடியா எல்லாரும் எதிர்த்தாலும் மக்கள் வந்து நான் வந்து போலரைஸ் பண்ணிட்டேன், இந்து முஸ்லீம் போலரைஸ் பண்ணிட்டேன் நம்பினாரு. அந்த நம்பிக்கை வீண் போகல. குஜராத்ல வந்து கை கொடுத்துச்சு. இங்க அது மாதிரி நடத்தணும்னு பார்த்தாரு, நடக்கல. அவ்வளவுதான் பேரு. ரைட். நேத்து அவர் அரசியல் சாசன சட்டத்தை வந்து எடுத்து கும்பிட்டது வந்து பெரிய பேசு பொருளா மாறி இருந்தது. மக்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம். மக்கள் வந்து மோடிக்கு வந்து சர்வாதிகாரத்தை கீழ தள்ளிட்டு ஜனநாயகம் தான் முக்கியம்னு உணர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போறத பார்க்க முடிஞ்சது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நான் அப்படி நினைக்கல. இவர் பார்லிமெண்ட் கால் இது பார்லிமெண்ட் படியை தொட்டு கும்பிட்டு இது நம்முடைய கோயில்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ம். பார்லிமெண்ட்டுக்கே வந்ததில்ல. இப்ப இவர் அரசியல் சாசனத்தை தொட்டு கும்பிடுறாரு போது பயமா இருக்கு. அப்ப அரசியல் சாசனத்தையே மதிக்க மாட்டாரோ? ஏற்கனவே மதிச்சதில்ல. இப்ப இன்னும் அந்த மரியாதை குறையுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இவர் மனசு மாறிட்டார் நான் நினைக்கவே இல்லை. ஆனா தேர்தலுக்கு முன்னாடி பயந்த மாதிரி இப்ப மெஜாரிட்டி கிடையாதுல்ல சார். அப்ப அரசியலமைப்பு சட்டம் இன்னும் கொஞ்சம் சேஃபா தானே இருக்கிறதா பார்க்க முடியுங்களா? சரி, இவர் மெஜாரிட்டி உருவாக்கிட்டாருன்னா பிஜேபிக்கு ஓ. அதுக்கப்புறம் என்ன செய்வார்னு யாருக்கு தெரியும்? ம், ம், ம். ரைட். சார் அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வயசுல பார்க்கும்போது இடி, சிபிஐ ஆகட்டும் இந்த மாதிரியான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ல இப்ப மோடி திரும்ப பேக் வரும்போது அவருடைய பலவீனம் வந்து பலம் வந்து குறைஞ்சிருக்கு. இப்படி அப்படி இருக்கும்போது முன்னாடி தொடர்ந்த நடவடிக்கைகள் எடுத்தோனே ரைடு போறதாகட்டும் அந்த மாதிரி நடவடிக்கை தொடர்ந்து நினைக்கிறீங்களா நீங்க? கொஞ்சம் கட்டுப்படும், மட்டுப்படும். அதே மாதிரி இருக்காது. நான் ஆஃபீஸர்ஸ் இப்போ பியூரோக்ரஸி வந்து கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஆனா கவர்மெண்ட் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்குன்னு சரி அவங்க தன்னை தற்காத்துக்கணுமேங்கிறதுக்காக வேண்டி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால முந்தி இருந்த மாதிரி தீவிரமா இருக்கு. ரைட். அடுத்து மாநில கட்சிகளோட இதுலதான் அமையுது ஆட்சி அமையுது பார்க்க முடியுது. அங்க ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் எப்படின்னு நினைக்கிறீங்க சார்? மோடி அதை வந்து கீப் அட் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் மோதிக்கு நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இருந்தா டபுள் இன்ஜின் ஆட்சி தான் சிறந்ததுன்னு சொல்லியிருப்பாரா? மத்தியில் ஆளுற ம், கட்சி தான் மாநிலத்திலே ஆளணும்னு சொல்லியிருப்பாரு. அதுல ம். அவருக்கும் நம்பிக்கை கிடையாது, பிஜேபிக்கு நம்பிக்கை கிடையாது, ஆர்எஸ்எஸ்க்கு நம்பிக்கை கிடையாது. அதனால வந்து இவர் அது மாதிரிலாம் உண்மையான ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் நடத்தணும் அப்படின்னு செய்வார் நான் நம்பல. நிர்பந்தத்தின் காரணமாக, அதாவது வேற வழி இல்லை, இப்போ இவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணுங்கிறதுனால அக்கமடேட் பண்ணுவார். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், சர்வை பண்ணணும் அப்படிங்கிறதுனால. தட்ஸ் வாட் ஐ திங்க். சார் நீங்க பார்த்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்ன்றது எவ்வளவு நாள் நீடிக்கும் நினைக்கிறீங்க? அதெல்லாம் அதான் ஐடியாலஜிக்கலாவே அந்த கோலிஷன்ன்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அது எவ்வளவு லாங் லாஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? ஏன் வாஜ்பாய் காலத்தில் நீடிக்கலையா? மன்மோகன் ம், சிங் ம், காலத்தில் நீடிக்கலையா? நீடிக்க முடியும். கிவ் அண்ட் டேக் இருக்கணும், ஸ்பேஸ் கொடுக்கணும் ரைட். எல்லாருக்கும். ம், எல்லாருடைய ஆசைகளையும் முடிந்த அளவுக்கு நிறைவேற்ற வைக்கணும். எல்லாருடைய நியாயமான ஆசைகளையும், எல்லா ஆசையும் இல்லை, நியாயமான ஆசைகளை முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றி வைக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீடிக்கும், இல்லைன்னா நீடிக்காது. லெஃப்ட் ஃப்ரண்ட் வந்து எத்தனை வருஷம் இருந்தாங்க? 34 வருஷம் இருந்தாங்க. அது கோயலிஷன் தான். ம், இடதுசாரி கட்சிகள் அத்தனை பேர் சேர்ந்து கோயலிஷன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கேரளாவில் வந்து எத்தனை தடவை வலது கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது 5 வருஷம் தொடர்ந்து இருந்திருக்கு. ம், ம். அதனால கோயலிஷன் கவர்மெண்ட் நீடிக்க முடியும். கோயலிஷன் கவர்மெண்ட் தலைமையேற்று நடத்துறவங்களுடைய போங்க பொறுத்து. ரைட். அடுத்து வந்து சார் இந்தியா கூட்டணின்றது இப்போ அந்த பார்கெனிங் பவரை இழந்துட்டாங்களோ அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. ஏன்னா சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமார் ஈஸியா இழுத்து போட்டிருக்கலாம். அவங்க ஏதோ விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் முன்வைக்கிறத பார்க்க முடியாது. அது பார்கெனிங் பவர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கிறதா இல்ல ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக இப்படி நம்ம பண்ணிதான் ஆகணும்னு எடுத்துக்கிறதா? மக்கள் கொடுத்த தீர்ப்பை மதிக்கணும்ட்டு. குளத்துல ஒரு கல்லை போட்டு பார்ப்போம், அலை அடிச்சதுன்னா நல்லதுதான் நினைச்சாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க ம், வருவாங்கன்னு இவங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க இம்மீடியட்டா வந்தாலும் வந்து அதுக்கப்புறம் இவங்க ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணி இத்தனை சீட் வாங்கியிருக்காங்க. ஜனநாயகத்தின் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்டிஏ கூட்டணி. அதை ம், உடைச்சிட்டு இங்க கூட்டு வந்தாங்கன்னா சரி, அப்புறம் இவங்களுக்கும் பிஜேபிக்கு வித்தியாசம் இல்லைன்னு ஆயிரும்ல. ம், ம். அவங்களா வர்றது வேற, நிதிஷ்குமாரும் சந்திரபாபு அவங்களா வர்றது வேற. இவங்க அவங்களை தூண்டில் போட்டு இழுத்து கூட்டு வந்தாங்க, அப்புறம் இவங்களுக்கு என்ன பேர் இருக்கும்? இன்னைக்கு நடந்ததுதான் சரி, ஜனநாயகத்தின்படி இன்னைக்கு நடந்ததுதான் சரி. ரைட். அவங்க இந்தியா கூட்டணி வந்து நம்ம எதிர்க்கட்சி வரிசையில உட்காரலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ற மாதிரி எங்களோட சிம்பாலிக் எல்லாம் தெரியுது சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, ஆமா. எனி அப்போசிஷன் வாண்ட்ஸ் டு கேப்சர் பவர். அதுல என்ன தப்பு ம், இருக்கு? ம், வெயிட் பண்ணுவோம். தே வில் ஃபால் அண்டர் தேர் ஓன் வெயிட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய ரைட். பழு தாக்காமல் அவர்களே கீழே விழுந்து விடுவார்கள். அந்நேரம் நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கும். அதுல எந்த தப்பும் கிடையாது. அந்த மாதிரி அரசியல் கட்சிகள் எல்லாமே அதிகாரத்துக்கு ஆசைப்படுறவங்க தானே. ம். நியாயமான வழியில இது அதிகாரத்தை பிடிக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி அதிகாரத்துக்கு ஆசையே படக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கூட ஒன்றும் பதவி வைக்கல சார். அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு 36 லட்சம் கோடி வந்து ஊழல் நடந்திருக்கு ஸ்டாக் மார்க்கெட் மூலமா, எக்ஸிட் போல் மூலமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இப்ப நீட் முறைகேடு வந்திருக்கு. பிரியங்கா காந்தி வந்து ஒரு காத்திரமான ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு.
இந்தியா கூட்டணியினர் இப்பவே வந்து ஆரம்பிச்சிருக்கிறத இப்படி எதிர்ப்பு ஆரம்பிச்சிருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது வந்து நேர்கரியா மாறும் இவ- நினைக்கிறீங்களா? இவங்களா ஆரம்பிக்கல, அவங்களா சந்தர்ப்பம் கொடுக்குறாங்க. இந்த 36 ம், லட்சம் ம், கோடியில எனக்கு கொஞ்சம் சந்தேகமா நிறுடுறது என்னன்னா, சரி, ஸ்டாக் மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் எல்லாமே வந்து எக்ஸிட் போல் வந்து இவங்களுக்கு சாதகமா, அது எக்ஸிட் போல் வந்து திருட்டுத்தனமான ஒரு இது, அது நேர்மையா நடந்தது கிடையாது. ஆனா அதை பொலிட்டிக்கலி தங்களுக்கு பயன்படுறதுக்காக அப்படி பண்ணி வச்சாங்க, மேனிப்புலேட் பண்ணாங்க அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனா அந்த எக்ஸிட் போல் இது மாதிரி பண்ணி வச்சுட்டு ஏதோ இவங்க பெரிய வெற்றி அடைய போறாங்கிற மாதிரி காமிச்சிட்டு, அதே சமயத்துல அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், இவர் பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டுக்கு போங்க வாங்க, எங்கேயோ ம். போகுது ஷேர் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இந்த ரெண்டையும் இணைச்சு வச்சு பார்க்கும்போது தான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் ஐபி ரிப்போர்ட் கண்டிப்பா இருந்தது, இவங்களுக்கு வந்து முழு மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது 350 சீட்டு வரும், 353 சீட்டு வரும்னு சொல்லி எக்ஸிட் போல் வந்து தயார் பண்றாங்க. இவங்க தான் பின்னாடி இருந்து இயக்குறாங்க, சந்தேகமே கிடையாது. ஏன்னா ஒரு எக்ஸிட் போல்ல வந்து தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 41 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி இருக்குன்னு எழுதுனாங்க. இது என்ன ம். எக்ஸிட் போல்? இன்னொரு எக்ஸிட் போல்ல வந்து தமிழ்நாட்டுல காங்கிரஸ் 12 இடத்து பிடிக்கும்னாங்க. காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணதே 9 இடம். 12 இடம் எங்கிருந்து பிடிக்கும்? ஹரியானாவுக்கு வந்து 16 கான்ஸ்டியூன்சி இருக்குனாங்க. ஹரியானால மொத்தமே 10 கான்ஸ்டியூன்சி தான் இருக்கு. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு தப்பு தவறுமா டேபிள்ல உட்காந்துட்டு விருப்பமானது எழுதியிருக்காங்கிறது அர்த்தம். அதனால இந்த எக்ஸிட் போல் வந்து இட் வாஸ் என்ஜினியர்ட், அதுல சந்தேகமே ம். கிடையாது. அப்ப எக்ஸிட் ரைட். போல் என்ஜினியர் பண்றது கூட பொலிட்டிக்கலி ஒரு கிளைமேட் வந்து நம்ம ஒரு 10 சீட் 20 சீட் குறைச்சு வாங்கினோம்னா கூட மற்றவங்களை எல்லாம் டக்குன்னு ஆளுங்களை பிடிச்சி நம்ம ஆட்சிக்கு வந்தா மக்கள் மத்தியில ஒரு வழியா சமாதானப்படுத்தி வச்சிருக்கலாங்கிறதுக்காக பண்றாங்கன்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா அதுவும் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு போங்க 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஜூம்னு எங்கேயோ போகுது ஷேர் மார்க்கெட்டு அப்படின்னு அமித்ஷா சொன்னது, நிர்மலா சீதாராமன் பிரதம மந்திரி 2 பேருமே அதுக்கு ஏற்றபடி அதே டோன்ல பேசுனது, இதை வச்சு இதுவும் அந்த எக்ஸிட் போலும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகம் வருது. அதனால அவங்களுடைய கேள்வி நியாயமான கேள்விதான். ரிசல்ட் ஒட்டி பார்க்கும்போது சார், சந்திரபாபு நாயுடோட அவர் ஆரம்பிச்சிருக்க கம்பெனிக்கு அவருடைய மனைவியின் பேர்ல வந்துட்டு 535 கோடி லாபம் வந்திருக்கு அந்த ரிசல்ட்டை ஒட்டி. இதெல்லாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அரசியல் ரிசல்ட் ஒரு பக்கம் நடக்குது, ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது, கம்பெனிக்கு லாபம் வரத பார்க்க முடியுது. இதெல்லாம் எப்படி சார் பொருத்தி பார்க்கறது நானு? இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு வெற்றி பெறுவார்னு எல்லாருக்கும் தெரியும். ம். ஆனா பிஜேபி வந்து இப்படிப்பட்ட வெற்றி வரும் அப்படின்னு, பிஜேபி மகத்தான வெற்றி வரும்னு சொல்லி யாரும் நினைக்கல. பிஜேபி தவிர ம். வேற யாரும் அப்படி சொல்லல. அதனால ம். ம். அதுக்கு இதுக்கும் முடிச்சு போடும். ஏன்னா லாபம் வர்றது வந்து 10 நாள்ல வர்றது கிடையாது. வருஷம் பூரா அவனோட பெர்ஃபார்மன்ஸ்ல லாபம் வரும். அதனால அது ரெண்டையும் நான் முடிச்சு போட்டு பார்க்குறேன். ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ரைட். 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 கோடி மீடியாக்கள்னு சொல்லப்படுற மீடியாக்களே நேத்து வந்து எதிர்க்கட்சிகள் ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சிகள் வேண்டும் அப்படின்னு சொல்றத பார்க்க முடிஞ்சது. பெடரல் ஸ்ட்ரக்சரை பத்தி பேசுறாங்க. இந்த மாற்றத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்க வந்து மோடியோட டிஃபீட்ட அவங்களே உணர்த்துறாங்களா? மனோகரன் விலங்குறதுக்கு உண்டான். மனோகரா படத்துல வருவார்ல சிவாஜி கணேசன், விலங்கு அறுத்துருவார்ல. அது மாதிரி இப்ப இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு தைரியம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆந்திராவுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும்ன்றத வந்து அவங்க கோரிக்கையா முன்வைக்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை அது வந்து பிஜேபி அப்படி குடுக்கல அப்படின்னா, அவங்க அந்த பெர்செப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார் நீங்க? இல்ல கொடுக்கலன்னா அதன் காரணமா இவர் இது கோalition விட்டு விலகினாலும் விலகுவார். ஏன்னா அப்படி ம். விலகினா அந்த அந்த ஸ்டண்ட் அடிச்சாருன்னா ஆந்திர மக்கள் மதிப்பில் அவரு மதிப்பு இன்னும் உயரும். ரைட். சந்திரபாபு ரைட். நாயுடு மாநிலத்துக்காக விட்டு குடுத்தாரு அப்படின்றது. அது கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குங்க. கர்நாடகாவில் பெங்களூரும் சரி, கம்பைன்டு ஆந்திராவில் வந்து ஹைதராபாத்தும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் ரெவன்யூவில் 60-70% இந்த 2 சிட்டிஸ்லேருந்து போய்கிட்டு இருந்தது, ம். கர்நாடகத்துக்கும் ஆந்திராவுக்கும். அப்போ இவருக்கு ஹைதராபாத் கைவிட்டு போச்சுன்னா இவருக்கு என்ன ரெவன்யூ மொபிலைசேஷன் இருக்கு? அதனால அவங்களுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் கம்ப்ளீட்லி ஜஸ்டிஃபைடு தான். இன்னொரு வாதம் என்னங்க சார் வைக்கிறாங்கன்னா, நிதி நிதி நெருக்கடி அந்த நெருக்கடி. மாதிரி விஷயங்கள ஸ்டாலினும், சந்திரபாபு நாயுடும் கொஞ்சம் ஈக்குவலன்ட்டான ஒரு இதா தான் இருக்காங்க. ஒரு கோயலிஷன்ல தான் இருக்காங்க. அந்த சவுத்துன்னு வரும்போது அங்க வந்து ஒரு கூட்டணிக்கு உள்ளாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஆட்சி ரீதியா இல்லாம, அவங்க ஒரு சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமா, அது அது நல்லது நல்லது தானே. தானே? இருக்கலாம், ம். இருக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அது நல்லது தானே. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா. ரைட். கட்சி வேறுபாடு இல்லாமல் மாநில நலன்களுக்காக 2 பேர் சேர்ந்தாங்கன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? அது நல்லது ம். தானே. மத்திய பிரதேசம், சண்டிகர், குஜராத் 3 தான் இப்ப வந்து பிஜேபி ஸ்வீப் அடிச்ச மாநிலங்களா இருக்குது. இன்னும் மத்திய பிரதேசத்துல வந்து காங்கிரஸ் வந்து ஹெவியா ஒர்க் பண்ணல. அவங்க வந்து ஒரு இளம் தலைவர்கள உருவாக்கல அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது. கமல்நாத்த தூக்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் வைக்கிறாங்க சார். நீங்க எப்படி அத டெவலப் பண்றதுக்கு நீங்க எப்படி பார்க்குறீங்க? குஜராத் கூட விட்டுறலாம். ஆனா மத்திய பிரதேசன்றது அங்க ஒரு இது இருக்கிற மாரி தெரியுதுல்ல. ஸ்ட்ராங் பவுண்ட் இருக்க மாரி தெரியுது பிஜேபிக்கு. உத்தரப்பிரதேசம் கூட விட்டுட்டாங்க. குஜராத்தையும் விட வேண்டியதில்லை. மத்திய பிரதேசத்தில் வந்து இருக்கிறவர் வந்து கமல்நாத் வந்து அவர் ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா. ம். அதனால அவர் இருக்க வரைக்கும் அந்த கட்சி உருப்படாது. ஏன்னா இவங்க ஒரு பக்கம் வந்து ஏழை எளியவர்களுக்கு, எஸ்சி எஸ்டி பேக்வேர்ட்ஸுக்கு வந்து நாங்கள் முன்னேற்றம் கொண்டு வரணும்னு பேசிட்டு இருக்காங்க. அவர் அங்கே கோஷாலா அமைச்சுக்கிட்டு இருக்காரு கமல்நாத் ம். வந்து. அதனால ம். அவர் வந்து பை மென்டல் ஆட்டிடியூட் ஹி இஸ் நாட் டியூன்ட் டு வாட் ராகுல் சேஸ் அண்ட் கார்கே சேஸ். அதனால அங்கே இப்போ என்ன பண்ணா படிச்சவங்க எத்தனையோ பேர் இளைஞர்கள் இருக்காங்க, ம். எஸ்சியில், எஸ்டியில், ஓபிசியில். அது மட்டும் இல்லை, அவங்கள மட்டும் ஏன் பார்க்குறீங்க?
அப்பர் கம்யூனிட்டியாவே இருக்கட்டும், அவங்க என்ன உடனடியாக ஓபிசி துரோகம் பண்ணுவாங்களா? விபி சிங் வந்து அப்பர் காஸ்ட் கம்யூனிட்டி தானே. அதனால அப்படி நம்ம பார்க்க வேண்டியது, யாரு லட்சிய நோக்கோடு இருக்கார்களோ அப்படிப்பட்ட இளைஞர்களை அடையாளம் கண்டு அவங்ககிட்ட கட்சியை ஒப்படைக்கணும். இல்லைன்னா மத்திய பிரதேசல இந்த கட்சி உருப்படியே உருப்படாது. இப்படித்தான் இருக்கும். இப்ப இருக்க மாதிரியே தான் இருக்கும். குஜராத்லயும் சொல்றேன், அப்படி வந்து இவங்க வந்து ஒரு மாறுதலை உட்படுத்தினாங்கன்னா குஜராத்லயும் வந்து இவங்களுடைய கட்சி இன்னும் வேகமாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சூழல் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க சார். மிக்க நன்றி. வணக்கம் சந்தோஷ். வணக்கம்.